அப்படியே மரண படுக்கையில் இருக்கான், இனி இவனை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி எல்லாரும் கைவிரிச்சிடறாங்கல்ல, அப்படி கைவிடப்பட்ட நோயாளிகளும் எந்திரிச்சு இப்படி தம்னு உட்காந்துருப்பான். அந்த உயிர் வந்து வெளியில போகக்கூடிய உயிரையே அந்த காலன் வந்து அழைக்கும் போது நாரும் இந்த நல்லுடல் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த நல்லுடல் தானே இது. அந்த நல்லுடலை திரும்ப வந்து எடுத்துட்டு வந்து அப்படியே கொடுக்கும். 115 வருஷம் வரைக்கும் இருப்பாங்க. அவ்வளோ வயசுக்கு இருக்க வேண்டாம், இருக்க வயசுல நிம்மதியாக நோய் நொடி இல்லாமல் இருந்தால் போதும். அதுக்கு இந்த ஆவாரை அற்புதமான மருந்து. இதில் கொஞ்சோண்டு கடுக்காயை போட்டு கொதிக்க வச்சு குடித்தால் மரணமே வராது. உடல்லாம் வஜ்ர தேகமாக இருக்கும். அப்படியே எந்திரிச்சு உட்காந்துருப்பாரு. அவ்வளவு அற்புதமான மருந்து. மொத்தம் 3 மருந்து சொல்லியிருக்கோம். அதே நேரத்தில் வயோதிகம் வரும்போது அவங்களுக்கு அந்த கழிச்சல் அப்படின்னு வருது. அதாவது மலம் வந்து அவங்கள அப்படியே படுத்திருப்பாங்க, அதுவாக மலங்கழிஞ்சு இந்த வேஷ்டி சட்டை எல்லாமே நாரி போயிருக்கும். அவங்க பக்கத்தில் யாரும் போக மாட்டாங்க, பாவமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த இதுக்கு வந்துட்டு அந்த மரணம், அதாவது புற்றுநோயால் வரக்கூடிய மரணம்லாம் கொடூரமானது. அந்த மரணத்தை வந்து மாற்றக்கூடிய வல்லமை படைத்தது இந்த ஆவாரை. மஞ்ச நத்தி பழத்தை பாரு, மச்சி நிச்சி வரா பாரு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டே இருக்கு. வணக்கம் நண்பர்களே. உணவே மருந்து என்ற அலை குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்துகளுக்கும் உங்கள் அன்பு சோழனின் நன்றியும் வாழ்த்துதலும். நீங்க வந்தீங்கன்னாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சி. இப்ப இந்த ஆவாரம் பூவுல என்ன மருத்துவம் நம்முடைய உணவே மருந்து நேயர்களுக்காக நீங்க சொல்ல போறீங்க? அநேக மக்கள் வந்து எத்தனையோ பதிவுகள் போட்டிருக்காங்க, மருத்துவர்கள் டாக்டர் எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனா நாம சொல்லக்கூடியது என்ன, மக்களுக்கு என்ன சொல்ல போறோம்னா, இந்த ஆவாரம்பூ சாமளத்தை வந்துட்டு சுத்தமா அந்த பூச்சி பொடி இல்லாம சுடுதண்ணிக்குள்ள முக்கிட்டு அதுக்கப்புறம் காய வச்சு பவுடர் ஆக்கி, முதல்ல இதை வந்து சுடுதண்ணிக்குள்ள விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் காய வைக்கணும். இதுல பூச்சிகள்லாம் இருக்கும், இதுல பூச்சிகள் எல்லாம் இல்லாம காய வச்சுட்டு பவுடர் ஆக்கி, அந்த பவுடரோட நல்லா பவுடர் ஆக்கிட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்க்கணும். சேர்த்து அந்த கசாயம், அதாவது இதை வந்து அந்த பொடியை வந்து கொதிக்க வச்சு கசாயம் சேர்த்து சாப்பிட்டால், கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்க்கணும். இந்த பொடியை வந்து கசாயத்தில் போட்டு அதில் இத்தினூண்டு பெருங்காயம் போட்டு சாப்பிட்டா செத்துக்கிட்டு இருக்க அந்த உடம்பு இருக்குல்ல, மனுஷன் வந்து சாகுறான்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படியே மரண படுக்கையில் இருக்கான், இனி இவனை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி எல்லாரும் கைவிரிச்சிடறாங்கல்ல, அப்படி கைவிடப்பட்ட நோயாளிகளும் எந்திரிச்சு இப்படி தம்னு உட்காந்துருப்பான். பால் ஊற்ற வந்தவன் பூரா எந்திரிச்சு போயிடுவான். இல்ல, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பாலெல்லாம் ஊற்ற மாட்டாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தேங்காய் பால் ஊற்றி இருக்கிற உயிரை வந்து, அதாவது போற உயிரை வந்து உடனே திருப்பி கொண்டு வந்துருவாங்க. தாத்தா என்ன பண்ணுவாரு, எழுந்து அடுத்த நாள் கல்லைக்கெல்லாம் என்னது நெல் கல்லைக்கு வேலைக்கு போவாங்களாம். இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். மக்களுக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆவாரம்பூ கசாயம் தயவு செய்து வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க. இதோட கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்குங்க. இதோட வந்துட்டு ஆவாரை அப்படின்னா இதுக்கு இன்னொன்று இருக்கு, பேயாவாரைன்னு ஒன்று இருக்கு. அந்த பேயாவாரையும் ஆவாரையும் சேர்த்தாச்சுன்னா வயோதிக காலத்தில் நம்மளுக்கு வயசாகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய குடலில் இருக்கக்கூடிய அந்த சளி சவ்வு படலம் என்ன ஆகும் அப்படின்னா, நுரையீரலையோ இல்லை தொண்டையிலேருந்து இறைப்பையிலேருந்து கீழே ஆனஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய சளி சவ்வுகள் இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு சிக்கலாகும் போது அவங்களுக்கு மலம் செல்லாது, அவங்களா கழிஞ்சிக்கிட்டு அப்படியே கிடப்பாங்க, எந்திரிச்சு நடக்கக்கூட முடியாமல் இருப்பாங்க. இதோட பேயாவாரையை மட்டும், ஆவாரையோட பேயாவாரை இன்னொரு தாவரம் தான் அது யதார்த்தமாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும். பேயாவாரையை மட்டும் சேர்த்தா இன்னமும், இப்போ நம்ம எப்படி முதல்ல ஆவாரையோட பெருங்காயத்தை போட்டு சாப்பிட சொன்னோமோ, ஆவாரையை கொதிக்க வைத்து இந்த பொன்னாவாரையை கொதிக்க வச்சுட்டு இதோடு சேர்த்து பெருங்காயம் கொஞ்சோண்டு போட்டு அப்படியே அந்த தண்ணியை குடிக்க வேண்டாம், படுத்து கிடக்கிறது அந்த பாடி அதாவது சொல்லிடுவாங்க, ஊருக்கெல்லாம் சொல்லி விட்ருங்க அப்படின்வாங்க டாக்டரு. அப்புறம் வைத்தியர்கள் நாடியை பிடிச்சி பார்த்து அடங்கிருச்சு நாடின்னு சொல்லுவாங்க. அந்த அடங்கின நாடியும் எந்திரிச்சு ஓட வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தில் கொஞ்சோண்டு இதை கொதிக்க வச்சு பெருங்காயத்தை போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை கொடுத்தோம்னா எந்திரிச்சு அப்படியே வந்து உட்காந்துருப்பாரு. தந்தியெல்லாம் வேஸ்ட்டு. ஐயா வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காருன்னு சொல்கிறாங்களே, அந்த தந்தியெல்லாம் வேஸ்ட்டு. நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் இதை.
அதனாலதான் சித்தர்கள் வந்து அதாவது ஆவாரம் பூத்திருக்கும் போது சாவாரை இதான் பூத்துருச்சுல, ஆவாரே ஆமா, பூத்துருச்சுல. பூத்திருச்சு. அது மாதிரி பார்க்குறவங்க எல்லா பேருமே நல்லா இருக்கணும். அதே நேரத்தில் வயோதிகம் வரும்போது அவங்களுக்கு அந்த கழிச்சல் அப்படின்னு வருது. அதாவது மலம் வந்து அவங்கள அப்படியே படுத்திருப்பாங்க, அதுவாக மலம் கழியும். ம். மலம் கழிஞ்சு இந்த வேஷ்டி சட்டை எல்லாமே நாறி போய் இருக்கும். அவங்க பக்கத்தில் யாரும் போக மாட்டாங்க. பாவமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த இதுக்கு வந்துட்டு இதோட வந்துட்டு ஆவாரையோட பேயாவாரை அதையும் கலந்து கொடுக்கணும். பேயாவாரை இதுக்கெல்லாம் மலத்தை கழிக்கிறதுல வந்து ரொம்ப கெட்டிக்காரது. இதோட வந்து ஆவாரையை கொதிக்க வச்சு கடுக்காய், அதாவது 1 டீஸ்பூன், அதான் 1 டீஸ்பூன் கடுக்காய் தூள், ஆவாரை வந்துட்டு ஒரு டம்ளரில் கொதிக்க வச்சு எடுத்த கஷாயம் 200 மில்லி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சோம்னா ஒரு 300 மில்லி கொதிக்க வச்சிங்கன்னா கூட ஒரு 100 மில்லி கிடைக்கும். அதில் கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் அந்தந்த வயோதிகத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த உடல்வாகுக்கு தகுந்த மாதிரி இதில் கொஞ்சோண்டு கடுக்காயை போட்டு கொதிக்க வச்சு குடித்தால் மரணமே வராது. ஓ, ஆமாம். உடல்லாம் வஜ்ர தேகமாக இருக்கும். அப்படியே எந்திரிச்சு உக்காந்துருப்பார். அவ்வளவு அற்புதமான மருந்து. மொத்தம் 3 மருந்து சொல்லியிருக்கோம். ஆவாரை 1, அதில் பெருங்காயம் கலக்கிறது 1, ஆவாரையும் பேயாவரையும் கலந்துக்கிறது 1, ஆவாரை பேயாவாரை கடுக்காய் கலந்த கஷாயம் இதுகளை கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த உயிர் வந்து வெளியில் போகக்கூடிய உயிரையே அந்த காலன் வந்து அழைக்கும் போது நாரும் இந்த நல்லுடல் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த நல்லுடல் தானே இது. அந்த நல்லுடலை திரும்ப வந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே கொடுக்கும். அங்கிட்டு இருப்பாங்க, ஒரு 115 வருஷம் வரைக்கும் இருப்பாங்க. அவ்வளோ வயசுக்கு இருக்க வேண்டாம். இருக்க வயசில் நிம்மதியாக நோய் நொடி இல்லாமல் இருந்தால் போதும். அதுக்கு இந்த ஆவாரை அற்புதமான மருந்து. இதோட துணை மருந்துகளாக இத்தனை பொருள்களை பயன்படுத்தலாம். நேர்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஆவாரம் பூவில் பேயவரை சேர்த்து, பேயவரை எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆவாரம் பூனா கூட தேடணும், பேயவரை எல்லா இடத்துலையும் இருக்கும். அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் சாதாரண கடுக்காய் தூள் பொடியை போட்டு கசாயம் பண்ணி குடிச்சிங்கனாவே உடல் வஜ்ரம் ஆகும். வஜ்ரம் அப்படின்னு சொன்னாக்க அதை அழிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. வஜ்ரம்னா எலும்பு. அதான் எலும்பு. வஜ்ர தேகம் அப்படின்னா எலும்பு வந்து உறுதியாயிரும். மரணம் இல்லாத பெருவாழ்வு. இதோட முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும், மக்களுக்காண்டி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் நம்ம. ஏன்னா யாருமே சொல்லலைன்னா யாருக்கும் எதுவும் தெரியாமல் போயிடும். இந்த பாரம்பரியம் அழிஞ்சு போயிடும். ஆவார பூவில் வந்து கஷாயம் போட்டு சிட்டி அளவுக்கு படிகாரம், அதாவது படிக சுண்ணம், அல்லது தெரியாதவங்க வந்து செய்யாதீங்க, மருத்துவர்களுடைய ஆலோசனையோடு செய்யுங்க. ஆவாரம்பூவில் கொதிக்க வச்ச கஷாயத்தில் படிக சுண்ணம் அல்லது படிகார பற்பம் கொதிக்க வச்சு கொடுத்தால் புற்றுநோய் முற்றிலும் குணமாகும். புற்றுநோய் ஆமாம், குடல் தொண்டையிலிருந்து ஆசனவாய் வழியாக இருக்கக்கூடிய அத்தனை அதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஏர் மெட்டபாலிசம், ஃபுட் மெட்டபாலிசம், வாட்டர் மெட்டபாலிசம், இதிலிருந்து தொண்டையிலிருந்து ஆரம்பித்து ஆசனவாய் வரைக்கும் இருக்கக்கூடிய புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய அருமையான வல்லமை படைத்தது ஆவாரை பூவில் வந்துட்டு படிக சுண்ணம் அல்லது படிகார பற்பம். மருத்துவருடைய ஆலோசனைப்படி சேர்ந்து கொதிக்க வச்சு சாப்பிட்டீங்கனால் 100க்கு 100 குணமாகும். நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா பரம்பரை எழுதி வச்சுருக்காங்க ஏடில். அதுக்கப்புறம் நிறையா ஏடு நம்ம படிச்சிருக்கோம். அந்த ஏட்லேயே வந்து இருக்குது இது குணமாயிரும்னு நம்ம கொடுத்துருக்கோம். குணமாக இருக்குது. அதனால் எவ்வளோ பெரிய மக்கள் குணமாயிருக்காங்க, குணப்படுத்தியிருக்கோம். அந்த மரணம், அதாவது புற்றுநோயால் வரக்கூடிய மரணம்லாம் கொடூரமானது. அந்த மரணத்தை வந்து மாற்றக்கூடிய வல்லமை படைத்தது இந்த ஆவாரை. அதே வேளையில் இதில் கொஞ்சம், அதாவது சமோஜித புத்தி அப்படின்னா வைத்தியர்களுக்கு இருக்கும். மருத்துவருடைய ஆலோசனையின்படி இதை வந்து செஞ்சால் சிறப்பாக இருக்கும். நேயர்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இது போல் தகவல்களில் புதிய தகவல்கள் தெரிந்து கொள்ள உணவு மருந்து ஐயா பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோகள் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு நாங்கள் உள்ளத்தினால நன்றி தெரிவிச்சு கடமைப்பட்டிருக்கோம். உணவு மருந்து ஐயாவுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புற்றுநோய்க்கு நிறைய மருத்துவ முறைகள் இருக்குது, மருந்துகள் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் இருக்குது, கீமோதெரப்பி இருக்குது, ரேடியோதெரப்பி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சித்த மருத்துவத்தில் மருந்துகள் இருக்குது, மாத்திரைகள் இருக்குது, லேகியங்கள் இருக்குது, சுண்ணங்கள் இருக்குது, சூர்ணங்கள் இருக்குது. அதுக்கு மேலே போனால் கட்டு, கலங்கு அப்படின்னு பார்த்து பாசனங்கள், குரு மருந்து எல்லாமே இருக்குது. அந்த மருந்தோட சேர்த்து இந்த ஆவாரம் பூவை கொதிக்க வச்சு தூண்டு படிகாரம் போட்டு கொதிக்க வச்சு கொடுத்தீங்கன்னா இது உண்ண மறந்த உணவுகள். இந்த ஆவாரம் பூவில் நாங்கள்லாம் சட்னி செஞ்செல்லாம் சாப்பிட்ருக்கோம், எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. இந்த ஆவாரம் பூ இருக்கு இல்லையா, இதோட சின்ன வெங்காயம், பூண்டு,
புளி, கொஞ்சம் தக்காளி, இதெல்லாம் அரிப்பு சொறி சிரங்கு இருக்கவங்க ஆவாரையும் தகரை ஆவாரம்பூ எடுத்து அரைச்சு அந்த கஷாயத்தை எடுத்து குடிச்சிட்டு, ஏன்னா ரெண்டுலேயுமே பூச்சி இருக்கும், இதை வந்துட்டு வடிகட்டி, அதான் சொன்னேன், சுடுதண்ணியில் முதல்ல முக்கிருங்க, முக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை கஷாயமாக காய்ச்சி இந்த ரெண்டையும் சேர்த்து குடிக்கும்போது காலஞ்சகப்படைங்கிற சொரியாசிஸ்க்கு வந்துட்டு அந்த வந்து கஷாயம் போட்டு குடிச்சிட்டு அந்த தொக்கு இருக்குல்ல, அந்த தொக்கு எடுத்து காலஞ்சகப்படை அப்படியே படை, பத்து, சொறி, சிரங்கு எதுக்கு வேணாலும் கொஞ்சோண்டு வேப்பலை 2 மிளகுத்தூளை மட்டும் போட்டு சாப்பிட்டா உள்ளே குடிச்சிட்டு வெளியே எடுத்து அந்த கக்கத்தை எடுத்து பூசிக்கிட்டு கொஞ்ச நேரம் வெயிலில் நில்லுங்க, நின்றுட்டு சாப்பிட்டா அடே அப்பா உடனே சரியா போயிடும். கண்டிப்பாங்கப்பா. இதில் சட்னி எல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க, அவ்வளோ ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த சட்னியெல்லாம் இப்போ இதை பார்க்கும்போது சாப்பிட்ட ஞாபகம். இதை சாப்பிடும்போது கொஞ்சம் இனிக்கும், அதுக்கப்புறம் நிறைய துவர்க்கும். இந்த துவர்ப்பு என்ன அப்படின்னு சொன்னால், அப்பா சொன்ன மாதிரி நாக்கில் இருந்து ஆசனவாய் வெறி இருக்கிற எல்லா புண்களையும் மாற்றக்கூடிய அளவுக்கு இந்த துவர்ப்புக்கு மருத்துவ குணம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல இன்சுலினை ப்ரொடக்ட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு இதில் மருத்துவ குணம் இருக்குது. அதே மாதிரி ரத்தத்தை தூய்மைப்படுத்துகிற அளவுக்கு இதில் மருத்துவ குணம் இருக்குது. இந்த துவர்ப்பு சுவைக்கு அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்க பேங்க்ராஸ் கணையத்தை வந்து புதுப்பிக்கக்கூடிய இதில் மகிமை இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒன்று சொன்னால் எல்லாரும் சங்கடப்படுவாங்க. பரவாயில்ல. ஆவாரம்பூவையும் மஞ்சனத்தி காய், அத இன்னைக்கு என்னமோ ஒரு பேர்ல சொல்றாங்க ஆங்கிலத்துல. இன்னைக்கு ஆமா நிறைய பேர் வந்துருச்சு. ஆமா, மஞ்சனத்தி பழத்தை வந்து இன்னைக்கு பயங்கர ஃபேமஸ் ஆகி வெளிநாட்டுக்காரங்க கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிடுறாங்க. இருந்தாலும் ஆவாரம்பூ அந்த பூவையும், அதாவது ஆவார சாமுளத்தை வேர், தண்டு, இலை எல்லாத்தையும் எடுத்து மஞ்சனத்தி இலை, மஞ்சனத்தி பழம், அதுக்கப்புறம் மஞ்சனத்தி பூவு இதெல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு சாப்பிட்டா மச்சினச்சி மஞ்சனத்தி பழத்தை பாரு மச்சினச்சி வரா பாரு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டே இருக்கு. அதனால நேர்களே, இந்த தோற்பு சுவை அதிகமா உள்ள இந்த பொன் ஆவாரை, அதாவது இதுல தங்கம் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களாப்பா? அது பாஸ் ஆனதுக்கு இதுதான் பயன்படுது. அரைச்சியல் தங்கம் நிறைய இருக்குன்னு எடுத்து. இது போல பார்த்தீங்கன்னா எண்ணற்ற தகவலுக்கு தெரிந்து கொள்ள நம்முடைய உணவு மருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா எந்த இடத்துல புண்ணு இருந்தாலும் சரி, அதாவது நாக்கிலிருந்து ஆசன வரை எந்த இடத்துல உங்களுக்கு புண்ணு இருந்தாலும் அந்த புண்களை ஆற்றக்கூடிய மருத்துவ குணம் இதில் இருக்குது. தயவு செஞ்சு வாரத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னாக்கா, பெரும்பாலும் யாருக்கு இது அதிகமாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால், நிறைய போதை பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்காங்க இல்லைங்களா? போதை பழக்கம் இல்லாமல் என்னால் டெய்லியும் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு வாரத்துக்கு ஒரு முறை இது மாதிரி ஆவாரம் பூவை எடுத்து போட்டு கஷாயம் பண்ணி ஒரு இத்தூண்டு படிகாரம் போட்டு கலந்து அவங்க என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகிறாங்க. ஏன்னா மாற்றம் அவங்களால தான் மாற்ற முடியும். திருந்துறவங்க நினச்சாதான், அதாவது இரவு சொல்லுவாங்களே, திருடனா பார்த்து திருந்த விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு குடிகாரன். இப்போ நான் ஒரு குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் தான் முடிவு பண்ண அந்த குடியிலேருந்து வெளியே வர்றதுக்கு. அதனால் அவங்களா தான் முடிவு பண்ணி வெளியே வரணும். தயவு செஞ்சு வெளியே வந்துடுங்க. அது முடியாத சமயத்தில் வாரத்துக்கு ஒரு முறை வீட்டில் இருக்கிற நீங்கள் யாராவது இது மாதிரி ஆவாரம் பூ கஷாயம் போட்டு தித்தூண்டு பரிகாரம் போட்டு கலந்து அதை கொடுத்துட்டிங்கன்னா நாக்குலேருந்து ஆசனவாய் வெறி இருக்கிற அந்த புண் ரணங்களை ஆத்துரும். குடல் நல்லா இருக்கும், கல்லீரல் நல்லா இருக்கும், மண்ணீரல் நல்லா இருக்கும், சிறுங்குடல் பெருங்குடல் நல்லா இருக்கும், இரைப்பை நல்லா இருக்கும், அவங்க நல்லா இருப்பாங்க. தயவு செஞ்சு அதாவது செய்யுங்க. சரி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரன் ஆரோக்கியதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம்ப்பா.